ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முட்டை கொத்து சப்பாத்தி. வீட்டில் சப்பாத்தி மீதி இருக்குன்னா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் சூடானதும் அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் வந்து 2 பெரிய பல்லாரி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கிறேன். பல்லாரி வந்து பெருசா இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்துச்சுன்னா 3. பல்லாரி வந்து வதங்கினாதான் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதுல வந்து 2 பெரிய பல்லாரி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் ஆகுற மாதிரி 2 தக்காளி இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா ரெண்டுமே சேர்ந்து வதங்குற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 2 பச்சை மிளகாய், எல்லாமே 2 தான். 2 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3மே வந்து 2 எடுத்திருக்கேன். 3ஐயும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதங்கி வந்ததும் அதுல வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதுல வந்து இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வேற ஒரு மசாலாவும் இல்லை. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதுல வந்து நான் வந்து 3 முட்டை வந்து சேர்த்திருக்கேன் இன்னைக்கு. 3 முட்டையே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 எனக்கு போதும், அதனால நான் வந்து 3 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை வந்து நல்லா உதிரியா வர்ற அளவுக்கு கிண்டணும்னா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லா வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு கிண்டிக்கோங்க. நம்ம ஹோட்டல்ஸ்ல வாங்கி இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ டேஸ்டாவும் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம வந்து வீட்லயே குக் பண்ணி சாப்பிடும்போது அதுல எந்த விதமான வேதிப்பொருளோ இல்லாட்டி கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து சேராததுனால அது நமக்கு ஹெல்த்தி தான். நம்ம வெளியே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் போச்சு இப்படி வந்து செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில். ஸோ முட்டை நல்லா வதங்கி வந்ததும் அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல சப்பாத்தியை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா எவ்வளோ மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவு டேஸ்ட் கிடைக்கும். ஒயிட் கலர்ல சப்பாத்தியே தெரியாத அளவுக்கு மசாலா கூட வந்து அந்த சப்பாத்தி வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஃபுல்லா மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கத வந்து ஆட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான், நம்மளோட முட்டை கொத்து சப்பாத்தி வந்து ரெடி. வீட்லயே இப்படி ஈஸியா செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம செஞ்சு டேஸ்டா சாப்பிடலாம், ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துக்கலாம். ஸோ பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.